எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உங்களை உற்சாகப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை சமாதானமாய் நடத்துவாராக. கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 ராஜாக்கள் 2:8 சொல்லுகிறது, உலர்ந்த தரை வழியாய் அவர்கள் போனார்கள் என்று சொல்லி. உலர்ந்த தரை வழியாய் போனார்கள். நன்றாய் கவனிங்கள். இந்த பகுதி எதை குறிக்கிறது? எலியாவும் எலிசாவும் யோர்தானை கடக்கும் பொழுது, தண்ணீர் நிறைந்திருந்த அந்த யோர்தானை கடக்கும் பொழுது அவர்கள் நடந்த தரை எப்படி இருந்ததாம்? உலர்ந்த தரையிலே அவர்கள் நடந்தார்களாம். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்கள். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, தம்மை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். யோர்தான் நிரம்பி இருந்த அந்த இடத்துல யோர்தான் பிளந்து வழிவிடும் பொழுது நான் யோசிக்கிறேன், ஒரு வேளை சேரும் சகதியுமாய் இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் 2 பேரும் உலர்ந்த தரையிலே அவர்கள் நடந்து போனார்கள். நான் நம்புகிறேன் இன்றைக்கு ஏதோ ஒரு இடங்களிலே உங்கள் கால் சிக்கிக்கொள்ள வேண்டிய சில இடங்களிலே கர்த்தர் உங்களை உலர்ந்த தரையிலே நடக்க பண்ணுகிறபடினால்தான் நம்முடைய கால்கள் எல்லாம் எங்கேயும் சிக்கிக்கொள்ளாதபடி இருக்கிறது. சீர் என்று சொன்னால் சிக்கிக்கொள்ளும், எங்கேயோ ஒரு இடத்துல போய் சிக்கிக்கொள்ளுவோம். ஆனால் இன்றைக்கு எங்கேயும் சிக்கிக்கொள்ளக்கூடாது, நம்முடைய கால் எங்கேயும் இடரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய ஜனங்களை உலர்ந்த தரை வழியே அழகாய் நடத்துகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நீங்கள் யோசிக்கலாம், ஏகப்பட்ட தடுமாற்றம் பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட போராட்டம் பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட தடைகள் பிரதர், இதை நான் எப்படி மேற்கொள்வேன் தெரியல பிரதர் என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் உலர்ந்த தரை வழியே அழகாய் உங்களை ஆச்சரியமாய் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நன்றாய் கவனிங்கள். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்க நீங்கள் உலர்ந்த தரை வழியே நடப்பீர்கள். சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நீங்கள் என்ன ஆகுமோ, எப்படி நடக்குமோ என்று பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவர்கள் 2 பேரையும் அழகாய் கர்த்தர் நடத்தினார் என்று நீங்களும் நானும் சுமக்கிற பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதே ஆண்டவர் உங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை உலர்ந்த தரை வழியே நடத்த வேண்டுமே ஆனால் நமக்கு என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஏசாயா 45:2 சொல்லுகிறது, நான் உனக்கு முன்பாக போகிறேன் என்று சொல்லி. நம் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்து, அவரை முன்பாக வைத்து நாம் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாது. நம் உலர்ந்த தலைவலியை நடந்து போவோம். எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். எதை குறித்தும் கலங்காதிருங்கள். கர்த்தரை முன்னிறுத்தி எந்த காரியமாக இருந்தாலும் செய்யுங்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். அப்படி செய்யும் பொழுது இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார், மேன்மைப்படுத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிறேன். மகிமையான தெய்வம், மகிமையான காரியங்களை செய்வீராக. தடைகளை நீக்குகிறவரின் பிள்ளைகளுக்கு புறப்பட்டு போகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். 1000 போராட்டங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். கர்த்தர் யாரையும் கைவிடாதிருப்பீராக. ராஜா, உடைய கரத்தை பிடித்து நடத்துவீராக. உலர்ந்த தரை வழியே அழகாய் ஆச்சரியமாய் நடத்துவீராக. இந்த நாள் கர்த்தரின் பிள்ளைகளுக்காய் உண்டாக்கின நாளாய், மகிழ்ச்சியின் நாளாய், சந்தோஷத்தின் நாளாய், நிறைவான ஒரு நாளாய் நடத்தி ஆச்சரியப்படுத்துவீராக. கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.